வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். முத்ரா திட்டம் சொந்த தொழில் ஈடுபடுவதற்கான நிதி அதிகாரத்தை பெண்களுக்கு வழங்கியிருப்பதாகவும் தொழில் முனைவு குறித்த சமூகத்தின் மனப்போக்கு மாறியிருப்பது இத்திட்டத்தினால் ஏற்பட்ட மௌன புரட்சி என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். முத்ரா திட்டத்தில் 10 ஆண்டு நிறைவையொட்டி பிரதமர் இன்று புதுடில்லியில் திட்ட பயனாளிகளை சந்தித்து கலந்துரையாடினார். நாட்டின் தொழில் கடன் சூழலை அரசு தொடர்ந்து வலுப்படுத்தும் என்றும் தொழில் முனைவில் ஆர்வமுள்ள ஒவ்வொருவரும் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை எளிதில் அணுக இதனால் ஏதுவாகும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவரால் ஒப்புதல் அளிக்கப்பட்ட வக்பு திருத்த சட்டத்தை மத்திய அரசு இன்று அரசிதழில் வெளியிட்டதை தொடர்ந்து இந்த சட்டம் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. மத்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சகம் போஷான் பக்குவாடா என்னும் 7ஆம் ஆண்டு ஊட்டச்சத்து இருவார விழாவை இன்று முதல் கொண்டாடுகிறது. மக்களிடையே ஊட்டச்சத்து பற்றாக்குறையை போக்குவதில் அரசுக்கு உள்ள உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தும் வகையில் வரவிருக்கும் 2 வாரங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. காங்கிரஸ் காரிய கமிட்டியின் கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் அகமதாபாத்தில் உள்ள சர்தார் பட்டேல் தேசிய நினைவகத்தில் நடைபெற்றது. காங்கிரஸ் நாடாளுமன்ற குழுவின் தலைவர் திருமதி சோனியா காந்தி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் அமர்வும் சபர்மதி நதிக்கரையில் நாளை நடைபெற உள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட்டில் இன்று கொல்கத்தாவில் நடைபெற்ற போட்டியில் லக்னோ அணி 4 ரன் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணிக்கு எதிராக வெற்றி பெற்றது. பஞ்சாப் சென்னை அணிகளுக்கு இடையே இன்று சண்டிகரில் நடைபெறும் போட்டியில் முதலில் ஆடும் பஞ்சாப் அணி சற்று முன் வரை 18 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 193 ரன் எடுத்திருந்தது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.